மகர ராசி. மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நமக்கு தெரியாமல் ஒரு கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை டேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுவும் சனி புதனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கும். பட் இருந்தாலும் கண்காணிப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமத்திரி குணங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது 12ஆம் அதிபதி என்னும்போது தூக்கத்தில் வந்து நிறைய கற்பனைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. தேவையில்லாத கற்பனைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல நிலபுலன்கள், சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கொடுக்கும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய விஷயங்கள்லாம் அற்புதமாக இருங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும், பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி 6, 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 8ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து கொஞ்சம் கருத்து பாட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் போது சுக்கிரன் வந்து இப்போ இருக்கிறது வந்து 7க்கு வராருங்க. ஸோ 7க்கு வரும்போது நல்ல பிரயாணங்களும், நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல பாப்புலாரிட்டி, பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து இப்போ பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்களும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா என்றைக்குமே சுக்கிரன் குரு இணைவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மணி சார்ந்த விஷயங்களுக்காக, மனைவிக்காகவோ வந்து கணவனுக்காகவும் ஒருத்தர் நிறைய செலவு பண்ணுறமான சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்.